வணக்கம். சித்தக்கர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு அவுரி இலையை பற்றி பார்க்கலாம். அவுரி இலை இப்போ பொதுவாக எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறது அவுரி இலை அவுரி இலையோட சேர்த்து மருதாணியும் சேர்த்து நம்ம டைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுரி இலை சித்தர்கள் வாக்குப்படி அதை கஷாயமாக்கி குடித்தா வாதத்தால் ஏற்படுற அத்தனை வகையான ஜுரமும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதளம், அதாவது உடம்பை கப உடம்புக்காரவங்க அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொல்கிற பிரச்சனை, அந்த சன்னி எல்லாமே குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதேமாரி கீழ்வாதம், வாதம் அதிகமாக உடம்புல இருந்தாலும் சரி, அதனால் ஏற்படுற பெரலிசஸாக இருந்தாலும் சரி, மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, அதுவும் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெட்டை, உடல் சூட்டால் வர பெண்களுக்கு வர வெள்ளைப்படுதல்னு சொல்கிற நோயும் அவுரி இலையை கஷாயமாக்கி குடித்தா நமக்கு குணமாகும். இந்த அவுரி இலையை நிறைய என்விரான்மெண்ட்டில் நிறைய அழுக்கு படிஞ்சு தான் இங்கே நமக்கு கிடைக்குது. அதை அவுரி இலையை சுத்தம் பண்ணிவிட்டு வெதவெதப்பான தண்ணியில் அதை நல்லா கழுவிட்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் கஷாயம் பண்ணி குடிக்கும் போது, அதோட கருப்பட்டியும் கலந்து குடிக்கும் போது நமக்கு உடம்புல அதிகமான வாதமாக இருந்தாலும் சரி, வாய்வாக இருந்தாலும் சரி, அதிகமான கபமாக இருந்தாலும் சரி, இந்த அவுரி இலை நம்ம முக்குற்றங்களையும் கரெக்டாக திரிதோஷம்னு சொல்கிற முக்குற்றங்களையும் கரெக்டாக சமன்படுத்தி கொடுத்து நமக்கு அதனால் ஏற்படுற ஒரு தோஷம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட அதை சமன்படுத்தி கொடுத்து அதனால் ஏற்படுற தொல்லைகள், அதாவது நோய்கள் எல்லாத்தையும் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த அவுரி இலைக்கு இருக்குது. ஆனால் இதை சித்த மருத்துவரோட அணுகி எத்தனை நாள் எத்தனை வேலை சாப்பிட்ணும் அப்படிங்கிறத அவங்க ஆலோசனை பிரகாரம் இந்த அவுரி இலையை சாப்பிட்டுட்டே வரணும். இலையை டைரெக்டாக நம்ம உடலுக்கு உட்கொள்ளாமல் அவுரி இலையில நல்லா கஷாயமாக்கி அதோட அது கஷாயம்னாலே 2 டம்ளர் தண்ணியில் அவுரி இலையை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை 1/4 டம்ளராக வர வரைக்கும் 1/2 டம்ளராக வர வரைக்கும் சுண்ட வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி குடித்தா நமக்கு நல்லது. உடம்புல உள்ள நஞ்சுக்களை எல்லாமே வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த அவுரி இலைக்கு இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஏர் பொல்யூஷனும் சொல்கிறோம், வாட்டர் பொல்யூஷனும் சொல்கிறோம், நம்ம அவ்வளோ நஞ்சுகள் நம்மளை சுற்றி இருக்குது. சாப்பாட்லேயும் நம்ம நஞ்சை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த நஞ்சுகள் ஒவ்வொரு பிரச்சனையாக உருவாக்கக்கூடியது. நம்ம செல்ஸை எல்லாமே டெட் செல்ஸ் ஆக்கி, அதாவது தேவையில்லா நஞ்சுகள் எல்லாமே உடம்புல சேர சேர நம்ம அது பிளட்ல வேற கலந்து நம்ம உடல்ல எல்லா இடத்துலையுமே அந்த நஞ்சுக்கள் அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு தோஷம், அதாவது கபமாக இருந்தாலும் சரி, பித்தமாக இருந்தாலும் சரி, வாதமாக இருந்தாலும் சரி, ஒன்று அதிகமாகக்கூடிய தன்மை. இப்போ நம்ம வாரம் இதை செஞ்சுட்டு வந்தோம்னாலே உடம்புல உள்ள அந்த நஞ்சுகள்னு சொல்கிற தேவையில்லாத பொருட்கள் வெளியேறும் போது நமக்கு குற்றங்களும், அதாவது திரிதோஷம்னு சொல்கிற வாத பித்த கபம் எல்லாம் சமநிலைக்கு வந்துடும். உடம்புல உள்ள நஞ்சுகளை நீக்கிறதுக்கும் இந்த அவுரி இலை மிகவும் ரொம்ப பயன்படுது. ஆனால் அவுரி இலையை சாப்பிடும்போது அல்சர், அதாவது வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க அதை சித்த மருத்துவர் அணுகி இந்த அவுரி இலையை முறையாக கஷாயம் செய்து எப்போ சாப்பிடணும், எத்தனை நாள் சாப்பிடணுங்கிறத அவங்க ஆலோசனை பிரகாரம் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.